அன்பார்ந்த யூடியூப் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். இன்று 30வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஏராளமான பெருமக்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறார்கள். அந்த தியாகிகளை நினைவு கூர்கிறோம். உத்தமர் காந்தியடிகள் தலைமையில் நடந்த இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய இன்னுயிரை ஈர்ந்தவர்கள், அதே போல போராடியவர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்கின்ற யூடியூப் இன்று தொடங்கியிருக்கிறோம். உங்களுடைய பேராதரவை நாடுகிறோம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பது இல்லையே என்று சொன்னான் முண்டாஸ் கவிஞர் பாரதி. வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை கொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச் செயல்கள் மிகவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்ற பாரதிதாசன் அவர்கள் சொன்னதைப் போல இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறி இருக்கிறது. இது ஏதோ திடீரென்று உயர்ந்த உயர்வல்ல. இதற்கு அடிக்கோலிட்ட தலைவர்கள் ஏராளமானவர். அவர்களெல்லாம் முன்னின்று இந்த உயரத்தை இன்றைக்கு எட்டியிருக்கிறோம். இதற்காக பாடுபட்ட தலைவர்கள், பாடுபட்ட நிர்வாகிகள், IAS அதிகாரிகள், அதே போல அரசியல் தலைவர்கள் அத்துணை பேரையும் இன்றைக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவு உயர்ந்திருக்கிறது என்றால் இதற்கு காரணமானவர்கள் ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்கள் அரசியலிலே இருந்து வந்தவர்கள் தன்னுடைய மக்களினுடைய மேம்பாட்டுக்காக உழைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாடு முன்னிலை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு ஏராளமான தலைவர்கள் இன்றைக்கு பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இன்றைக்கு நினைவு கூர்கிறோம். எதிர்காலத்திலே இந்த யூடியூப்பின் மூலமாக, இயற்கை என்கின்ற இந்த யூடியூப்பின் மூலமாக நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைக்க பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டு வர ஆசைப்படுகிறோம். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை என்றென்றும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.